वेदान्ताचार्यवर्यो मे निधत्तां सदा कृती श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्दन योगदृश्या साक्षात् क्षमा करुणया कमलमिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये तत्प्रेषः श्रवणयोरमुक्तानाया त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी तदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णाद्वयेन दधतीं यमुनानुभावम् तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूर्धः कवीनां दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः गोत्रेषु पुंसाम् अमृतं शरम् सरस्वतीं संसित कामधेनुं नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्यकृतं पारात्यं संश्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति औच्छिष्टायां रजनिगलितं यावदाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमिदमिदं वास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பல்லு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடியுள்ள வல்லபல் வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்ன விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி மார்கழி வையத்து ஓங்கி ஓங்கி ஆழி மாயன் புல் கீச்சு கீழ் துமணி நோற்று கற்று கனைத்து உங்கள் கனைத்து புள்ளின் உங்கள் எல்லே நாயகன் நாயகன் அம்பரம் உண்டு உண்டு குத்து 38 அங்கன் மாறி மாறி அன்றி அன்றி ஒருத்தி மாலை கூடாரை கூடாரை கரவைகள் கரவைகள் சிற்றம் சிற்றம் மங்கம் மங்கம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ்மோர் சோதிமணி மாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழ்மோர் நான்மறைகள் ஓதுமோர் வில்லிப்புத்தோர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கொலை தமிழகி இந்தும் இந்தும் திருவாடிப்பூர ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூரூர் மாமணிக்கு பின்னானாள் வாழியே 143 வாழியே உயரரங்க கேகண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவையினர் கோதை மலர்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் उपचाराब्देशेन कृतान् अहरहर्मया अपचारान् इमान् सर्वान् क्षमस्वपुरुषोत्तमा श्रीपतियान सर्वेश्वरन श्री रंगनायिका समेत श्री रंगनाथ दिव्य दंपति திருப்பதி திருமலா தேவஸ்தானத்தாரால் அனுகிரகிக்கப்பட்டு ஸ்ரீரங்கம் திவ்ய கஷேத்திரத்திலே சீனிவாச பெருமாளாக கோயில் கொண்டுள்ள வெங்கடேச சந்நிதியிலே பலஹாரி புருஷோத்தம ராமானுஜியர் மடத்தில் நிர்வாகத்திலே இருக்கின்ற இந்த வளாகத்திலே கோயில் வளாகத்திலே திருப்பாவை பாசுரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 29வது பாசுரம். 29வது பாசுரத்திலே சொரூபத்தை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அந்த சிறு குழந்தைகள் 5 லட்சம் பேர். ஸ்ரீ கோதாதேவி ஏற்கனவே நாச்சியார் திருமொழி 143 உரைத்தாள் வாழியே என்று சொல்லக்கூடிய 143 திவ்ய பிரபந்த பாசுரங்களிலே தன்னை துவாபர யுகத்துக்கு கொண்டு சென்று அங்கே கோகுலத்திலே இடைப்பெண்ணாக தன்னை பாவித்து அந்த இடை பேச்சு வைத்துக்கொண்டே நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்றெல்லாம் சொல்லி அந்தந்த பேச்சுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பேச்சு தன்னை துவாபர யுகத்துக்கே கொண்டு சென்ற அந்த பிஞ்சிலே பழுத்தாள் ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டாள் இப்பொழுது தாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை
மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவதற்காக எம்பெருமானிடம் இறைஞ்சுகிறார்கள், வேண்டுகிறார்கள். சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து. நேற்றைய பாசுரம் கரைவுகள் பின் சென்று காணம் சேர்ந்தும்போம். எங்களுக்கு எதுவும் தெரியாது, ஆக்கிஞ்சன்யம் கார்பண்யம் கைமுதல் இல்லாமை, எங்களுக்கு நாங்களே உதவி செய்ய முடியாது என்ற நிலையிலே இருக்கின்ற நாங்கள், பெண்கள் சிறு குழந்தைகள் கஷ்டப்பட்டு மார்கழி மாதத்திலே பனியிலே விடிகாலையிலே நின்று கொண்டிருக்கின்றோம். உன்னுடைய சொரூபத்துக்கு தகுந்த மாதிரி, உன்னுடைய திருநாமத்துக்கு தகுந்த மாதிரி அச்சுதாய நமகா என்று தினமுமே ஆரம்பித்து ஆச்சமனம் என்று செய்யக்கூடிய முதல் 3 திருநாமங்களிலே முக்கியமானதாக உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று உறுதியுடன் சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய திருநாமத்தை அச்சுதாய நமகா என்று ஆரம்பித்து சொல்றோம். அதனால எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லும் பொழுது, மாடுகள் பின்னால போவோம், மாடுகளை எங்கே அழைத்து கொண்டு போவோம்ங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. எங்கே போக வேண்டும், எங்கே அதற்கு நிறைய தீனி கிடைக்கும், புல் கிடைக்கும் உண்ணுவதற்கு என்று தெரியாது. அவைகளாக அவர்கள் அறிவுப்படி தேடி கொண்டு போய் நிற்கும் பொழுது நாங்களும் கூடவே நிற்போம். அவை அமர்ந்தால் நாங்களும் அமர்வோம், உட்காருவோம். அவர்கள் ஓய்வு எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்வோம். அவர்கள் உணவு உண்டால் நாங்கள் கொண்டு வந்த பழையதை, நேற்று வடித்த சாதத்திலே தயிரை ஊற்றி, என தயிர் நிறைய இருக்கு, மோர் இருக்க வேண்டாம், தயிரை ஊற்றி பழையது என்று அதற்கு உப்பு போட்டு ஊறுகாய் எல்லாம் சேர்த்து, அந்த பழையது அந்த காலத்திலே சத்துணவு என்று சொல்வார்கள். இப்பொழுது அதை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். முஷித்தம் என்னும் என்று அன்னம் என்று சமஸ்கிருதத்திலே சொல்லக்கூடியது. முஷித்தம் என்னும் என்றால் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு சமைத்த உணவை அது வீணாக போகாமல் இருந்தால் சாப்பிடலாமே தவிர வீணாக போனால் சாப்பிடக்கூடாது. அப்படி அதை நாங்கள் உண்டு சேர்ந்து கானம் சேர்ந்து உண்போம். ஒற்றுமையோடு எல்லாரும் சேர்ந்து உண்போம். ஒருவருக்கொருவர் பங்கிட்டுக் கொள்வோம். ஒருவருக்கு கொடாமல் தராமல் நாங்கள் சாப்பிட மாட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்ததை இன்னொருத்தர் வீட்டிலேருந்து கொண்டு வந்ததுக்கு எடுத்து பகிர்ந்து கொள்வோம். அப்படிலாம் கறவைகள் பெஞ்சென்று காலம் சேர்ந்துள்ளோம். எங்களுக்கு அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து நாங்கள். ஏதாவது சாஸ்திரம் படிக்கவில்லை, வேதம் படிக்கவில்லை, எந்த புஸ்தகமும் படிக்கவில்லை, பள்ளிக்கூடம் செல்லவில்லை. இதெல்லாம் சொல்லி உந்தன்னை பிறவை பிறந்தனை புண்ணியம் யாமுடியும். ஒரே ஒரு புண்ணியம்தான் செய்திருக்கிறோம் முற்பிறவைகளிலே, அது உன்னை பெற்றது என்பது. நீ ஆயர்குலத்திலே பிறந்திருக்கிறாய் என்றுதான் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நீ மதுரையில் பிறந்து இரவோடு இரவாக நடு இரவில் இங்கே கோகுலத்துக்கு நாங்கள் இருக்கும் இடத்திற்கு சேர்ந்திருக்கிறாய் என்று இன்னும் நாம் நம்ப மாட்டோம். எங்களுக்குள்ளே ஒருவனாக நீர் வளர்ந்து கொண்டிருக்கிறாய், குழந்தை பருவத்திலிருந்து. அதே போல எங்களுக்கு எவ்வளோ விதமான இன்னல்களிலிருந்தும் காப்பாற்றினாய். அரக்கர்களை அனுப்பிவிட்டான். தான் வருவதற்கு அச்சம் கொண்டு பயந்து கொண்டு கம்சன் தான் தோற்று விடுவோம் என்ற அச்சத்திலேயே அவன் அரக்கர்களை அனுப்பி கொண்டிருந்தான். அவரிடமிருந்தெல்லாம் எங்களை நீ காப்பாற்றினாய் என்று புண்ணியம் யாமுடியோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா. நேற்றே சொன்னோம், ஒரு முடிவு, ஒரு கிழத்தனம், ஒரு பாபம், ஒரு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. அதனால அஜரஹா அமிருத்யுகு என்று சொல்வார்கள், அபகத பாப்மத்துவம் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கின்ற கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. 9 விதமான சம்பந்தத்தை, தொடர்பை நாங்கள் நேற்று சொன்னோம். அறியாத பிள்ளைகளும் திருப்பியும் சொல்றாங்க. அதனால அறிவொன்றுமில்லாத ஆய்கொலம்னு முதல்ல சொல்லிட்டு, அறியாத பிள்ளைகளும், சூதுவாது அறியாத பிள்ளைகள். பால் வெள்ளை என்றால் நம்பி விடுவோம். அப்படி கல்லை கூட பால் என்று சொன்னால் நம்பி விடுவோம். பனைமரத்துக்கு கீழே அமர்ந்து பாலை குடித்தால் கள் குடிப்பதாகத்தான் எல்லாரும் சொல்வார்கள்.
எல்லோரும் சந்தேகப்படுவார்கள், ஐயப்படுவார்கள். அப்படி வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து கொள்ளக்கூடிய அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் நாராயணா என்று கூப்பிட்டோம், மாயனை என்று கூப்பிட்டோம், வல்லானை மாயனை என்று கூப்பிட்டோம், வல்லானை கொன்றானை மாயனை என்று கூப்பிட்டோம். அப்புறம் இப்போ கோவிந்தா என்று கூப்பிடுகிறோம். பல பொருள்கள் உண்டு, ஆழமான பொருள்கள் உண்டு. நீ அவதாரம் எடுத்தது என்பது எங்களுக்காக நாகபரியங்கம் சிரிச்ச அரவணை துயிலாக அமர்ந்து இருப்பவனை துயில் கொண்டிருப்பவன் மனோமதத்திலே அதை விட்டுவிட்டு ஆகதா மதுராம்புரீம், மதுரை என்ற நகருக்கு நீ வந்திருக்கிறாய், எங்களை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறாய் என்பதை ஞாபகப்படுத்த வந்திருக்கிறோம். அதனால அப்படி அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறு பேரழைத்தனும் சீரி அருளாதே. உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியில் நந்தகோபாலன் மகனே என்று கூட்டோம். நாயகனான் என்ற நந்தகோபாலன் கடை தரவா என்று கூப்பிட்டோம். நாயகனா என்ற நந்தகோபாலனுடைய மகன் உன்னுடைய தந்தை பெயரை சொல்லி கூப்பிட்டோம். கூர்வேல் கொடுங்கேளன் நந்தகோபன் குமரன் என்று கூப்பிட்டோம். பெரிய பெரிய திருநாமங்களால் கூப்பிட்டோம். அது 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 சிறு பேராகத்தான் எங்களுக்கு தெரிகிறது. அதனாலே காம், அதாவது பூமியை அடைந்து அவதாரம் எடுத்து பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்டாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று பகவத்கீதையிலே அர்ஜுனனுக்கு நீ சொன்ன நீ யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுப்தானம தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம் என்று எப்பொழுது அறத்திற்கு குறைவு ஏற்படுகிறதோ, தீங்கு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரிப்பேன் என்று சொன்ன நீ பல அவதாரங்களில் பல பேரை காப்பாற்றி எங்களையும் காப்பாற்ற வந்திருக்கிறாய் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக போன பாசுரத்திலே சொன்னோம். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன்னை சிறு பேர் அழைத்தனும் சீறி அருளாதே, கோபம் கொள்ளாதே, இறைவா நீ தாராய் பறை என்று சொன்னோம். இதெல்லாம் சும்மனாச்சுக்கும், அதாவது பொய்யாக இறைவா நீ தாரை பறைன்னு சொன்னோமே. இது வரையும் சொன்னோம், ஆரம்பத்திலேருந்தே சொன்னோம், நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படி சொன்னாதான் எல்லாரும் வருவாங்க. பாடும் பொழுது கூட இசைக்கருவி இருக்கணும் அப்படின்னு கேட்டு வருவாங்க. ஒரு கச்சேரி, சங்கீத கச்சேரி, கர்நாடக சங்கீத கச்சேரின்னு வேற ஸ்ருதி பெட்டி வைத்து கொண்டிருக்கிறார். மிருதங்கம், வயலின், கஞ்சிரா, மோர்சிங், கட்டம் இவ்வளவும் கூட இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் இவர் பாடுற அந்த அழகு. அதனால சில வேளை அவங்களுடைய ஒலி ஜாஸ்தியாக போய் இவருடைய பாட்டு ஒலி குறைஞ்சிடும். அதனால தான் நான் இவர் தனியாகவே இங்கே பாடுறார். அதனால பல பேர் வயலினை பெருசாக வச்சுருவாங்க ஒலி, அவங்களுக்கு ஒரு மைக் வச்சுருக்காங்க, அதனால அது ரொம்ப பெருசாக கேட்குது. தன் மிருதங்க ஒலி தான் உயர்ந்து கேட்க வேண்டும் என்று மிருதங்கக்காரர்கள் நினைக்கிறார்கள். அப்படி இல்லாமல் இவருடைய குரல் உயர்ந்து ஒலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தனியாக பாடத்தோடு அவர் அழகாக பாடக்கூடியவர். அதில் இந்த விஸ்வாவச வருஷம் மார்கழி மாதம் அநேகமாக எல்லா பாசுரங்களுக்கும் பாடுறதுக்கு அவரால் முடிஞ்சது. நாளைக்கும் வரார். ஆனால் நமக்கு வருண பகவானுக்கு நம்ம ஒரு 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 போகும்போது வரும்போது மட்டும் தடை தான் கேட்கணும், வேற ஒன்றும் இல்லை. மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லல, ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகிறவேல் என்று 4வது பாசுரத்தில் இப்படித்தான் பெய்ய வேண்டும், நாங்களும் வாழ பெய்ய வேண்டும் என்று கேட்டுள்ளோம். அப்படி இருக்கிறதுனால நாளைக்கும் பகவான் நமக்கு வெங்கடேச பெருமாள் அச்சாவதாரத்திலே நமக்கு அனுகிரகம் கொடுப்பார் என்ற முழு நம்பிக்கையிலே இன்று சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து என்ற பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த சிற்றஞ்சிறுகாலே என்ற பாசுரத்தை இசைக்க ஸ்ரீ ரகுநாதன் சுவாமி ஸ்ரீரங்கத்திலே மெட்ரோ டவுன் என்ற பகுதியிலிருந்து நமக்கு தொலைதூரத்திலிருந்து நமக்கு அருள் இருக்கிறார். மத்தியமா வைக்கிறார். சிறு காலே வந்துன்னை சேவித்து
சிற்றம் சிறு காலே வந்துன்னை சேவித்து சிற்றம் சிறு காலே வந்துன்னை சேவித்தும் போற்றாமறையடி போற்றும் பொருள் கேளாய் போற்றாமறை போற்றும் பொருள் கேளாய் பெற்றோம் மேய்த்துள்னோ குலத்தில் பிறந்து பெற்றோம் மேய்த்துள்னோ குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா எற்றைக்கும் பிறவிக்கும் உந்தன்னோடு எற்றைக்கும் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் செய்வோம் உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் சிற்றம் சிறு காலே. ஸ்ரீ ரகுநாத சுவாமிக்கு சாஷ்டாங்க நமஸ்காரங்கள், தன்யவாதங்கள், அனந்த கோடி பிரணாமங்கள். கூடாரை கரவைகள் சிற்றம் பங்கம் இந்த கடைசி 4 பாசுரங்களும் 2 முறை சேவிக்கக்கூடிய பாசுரங்கள். முக்கியமாக இந்த 4 புருஷார்த்தங்களையும் கொடுப்பதாக சொல்லலாம். அறம், பொருள், இன்பம், வீடு, தர்மஹா, அர்த்தஹா, காமஹா, மோக்ஷஹா என்று இந்த 4ஐயும் தருவக்கூடிய எம்பெருமான் 4 திருக்கைகளை கொண்டிருக்கிறான் என்பது நமக்கு தெரியும். எல்லாமே நமக்கு உடனே வேணும், இன்னைக்கே வேணும், இப்பவே வேணும். நம்முடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறணும். நாங்கள் சாதாரணமாக சொல்லுவோம், கடைசி நாள் வந்துட்டிங்கன்னா 30 நாள் கேட்ட மாதிரி. அதனால் நாளைக்கு கட்டாயம் வர வேண்டுகிறோம். இன்னைக்கு நாளைக்கு இவர் பாடுறார். நாளைக்கு சுரட்டி என்ற ராகம். சு ரட்டினா சு நல்ல ரட்டினா ஒலி, நல்ல ஒலி உள்ள ராகம் என்ற அர்த்தம். அதனால் அதுக்கு சுருட்டின்னு சொல்லுவாங்க தமிழில் சுருட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம வாரி சுருட்டின்னு போடுவார் போல இருக்கு அந்த இசையில். நம்ம அதனால் அழகாக பெருமாளை காட்டுற. எப்போ சேவிக்கணும் பெருமாளை அப்படின்லாம் இருக்குது. அதனால் காலையிலே சேவிக்கணும். அப்போ காலையிலே எழுந்திருக்கிறவங்க எழுந்திருக்கிறவங்க குறைவு. அதனாலவே
முக்கியமாக மார்கழி மாதத்தில் குளிரில் பனியில் சரி கோவிலுக்கு நாளைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். அதனால் அப்படி இல்லாமல் நாளைக்கு போகலாமே 30 நாளும் போயிடும். அப்படி இல்லாமல் மற்ற நாள் வெயிலில் தாமே எழுந்துருவோம். அது வந்து வெயில் படும்போது தூக்கமே வராது, எழுந்துருவோம். இப்போதான் நல்லா போர்வை போட்டுக்கிட்டு அது மின் விசிறியும் போட்டு அதில் ஒன்று முடிஞ்சால் ஏசியும் போட்டு தூங்குவோம். அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, அது தூக்கம் வந்து அறியாமை என்ற தூக்கம் நம்மை மாய்க்கிறது. நம்முடைய மூளையை சலவை செய்கிறது, பிரெயின் வாஷ்ன்னு சொல்லுவார். அப்படி இந்த கலிகாலத்தில் தான் அது உண்டு. பக்திங்கிறது குறைவு என்று பாகவத்தில் சொல்லியிருக்கு. அதுக்கு நாமளே அதுக்கு உதாரணமாக இருக்கு. அதனால் அதுக்காக புஸ்தகத்தில் போட்டிருக்கு பக்தி குறைவுக்கு தான் நாம் அதை வந்து நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அது நிரூபிக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அதனால் தோற்றும் உனக்கே கும்பகர்ணன் பெருந்துயில் தான் தந்தானோன்னு சொன்னார். அதனால் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. அதனால இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, கடவுள் ஏன் இந்த கலிகாலத்தில் நம்ம எதிர்க்க தோன்ற மாட்டேங்க சொல்கிறார், தோன்றவில்லை என்று கேட்டாங்க. நிறைய பேர் ராவணர்கள் இருக்கிறார்கள், நிறைய பேர் கம்சர்கள் இருக்கிறார்கள், நிறைய பேர் கும்பகர்ணர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு நடுவில் ராமனாக வருவதற்கு சில பேர் தான் நல்லவர்களாக இருக்கிறார்கள். அந்த சில பேருக்காக நான் வரணுமா என்று கேட்கலாம். அதனால வரலன்னு சொல்லி அப்படி இங்க வந்து இந்த பாசுரத்தை நாம் பார்ப்போம். போன பாசுரத்தில் தான் நான் சொன்னேன், ஏற்கனவே நிறைய கேட்டுட்டாங்க. மாலை மணி ஒண்ணா பாசுரத்தில் நிறைய கேட்டுட்டாங்க. ஞானத்தை நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்தும் பாஞ்சிய சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே முதல்ல. அப்புறம் சால பெரும்பறையே, பல்லாண்டு செய்ப்பாறை, கோல விளக்கே, கொடியே, விதானமே என்று 6 கேட்டிருந்தார். அதனால அதுக்கப்புறம் சரி தைரியமா கேளுங்க, இன்னும் நிறைய கேளுங்க அப்படின்னா, ஏற்கனவே அதுக்கு முன் பாசுரத்தை ஒருத்தி மகனாய் பிறந்து இல்லை பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடின்னு சொன்னாங்க. சரி பறைன்னு கேட்டுட்டு இருக்காங்களே, பறை பறக்கிறீங்களே என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த கூடாரை பாசுரத்துல சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம். நாங்கள் கொடுத்த பட்டியல் சிறிய பட்டியல், எங்களுக்கு நீண்ட பட்டியல் இருக்கிறது. அதனால பல்கலனும் யாம் அணிவோம். நீ அணிய வைத்தால் அணிந்து விட்டால் நாங்கள் அணிவோம். நீ தான் எங்களுக்கெல்லாம் பூட்டி விடணும், அணிகலங்களை பூட்டி விடணும் என்று சொன்னார்கள். அதனால இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க வந்தான் கண்ணன். அப்பதான் சொன்னாங்க போற்றியாம் வந்தோம். அதிலே சொல்லிட்டாங்க, இதுலயே அன்றைய உலகம் அளந்தா அடி போற்றி இன்றியாம் வந்தோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய்னாங்க. அதனால உன்னை போற்றுவதே குறிக்கோளாக வந்தோம் என்று அன்று உலகம் இழந்தாய் அடி போற்றி 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 என்று சொன்னார்கள். உன்னை புகழ் பாடுவதே எங்களுக்கு நோக்கம், வாழ்க்கையின் குறிக்கோள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாசுரத்தில் நாங்கள்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறது உனக்கு புரியுறதா புரியலையா? நீ தான் சர்வஜனாச்சே, எல்லாம் தெரிஞ்சவனாச்சே. அப்போ காலையிலே வந்திருக்கிறோம். காலையிலன்னா விடிந்த பிறகு. அப்போ சிறு காலையிலே வந்திருக்கிறோம். சிறு காலைங்கிறது சூரியோதயத்துக்கு முன்னாடி 6 மணிக்கு கொஞ்சம் முன்னாடி, 5:30 to 6 சூரியோதயத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறோம். சிற்றம் சிறுகாலை, அதுக்கு முன்னாடி 4:30 to 6 உஷத்காலகா என்று பெயர். உஷா என்று பெயர் வைத்துக் கொள்கிறார்கள் பெண்கள். அந்த உஷான்னா காலை வேலைன்னு அர்த்தம், விடிகாலை வேலை. 4:30. அதனால சமயத்தில் இன்னும் கூட சீக்கிரம் எழுந்துக்க சொல்றாங்க. எழுந்துக்கிட்டு நேற்று படித்த வேதத்தை திருப்பி படிக்கணுங்கிறாங்க. அதனால இன்னைக்கு அனத்தியன தினம், அதாவது படிக்காத நாள் என்று சொன்னா, ஒருவேளை இப்போ நாளைக்கு ஏகாதசி, அப்புறம் திரையோதசி 13ஆம் நாள் வந்ததுன்னா, அது அப்புறம் சதுர்தசி வந்ததுன்னா அது படிக்கக்கூடாதுன்னு பேர். சதுர்தசி, பௌர்ணமி, அமாவாசை, பிரதம, அஷ்டமி, இப்படி மொத்தம் 8 நாள் வளர்த்தில் உண்டு.
மாசத்துல 2 அஷ்டமி வரும், 2 பிரசமம் வரும், 2 சதுர்தசி வரும், 1 பௌர்ணமி, 1 அமாவாசை, 2 பிரசமம். ஆக 8 நாள். நமக்கு சனி ஞாயிறு 4 சனிக்கிழமை, 4 ஞாயிற்றுக்கிழமை. சில வேளை 5வது சனிக்கிழமை வரும் சில மாதங்கள்ல. அப்படி இங்கே நம்ம எப்பொழுதுமே வருமானம் என்னன்னு கேட்போமே தவிர பணி என்னன்னு கேட்க மாட்டோம். அதனால வேலை என்ன செய்யணும்னு கேட்க மாட்டோம். அதனால கைக்கரியம் செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கோம். அதனால நீ தலையால் இட்ட ஆணையை நாங்கள், நீ காலால் இட்ட ஆணையை நாங்கள் தலையால் செய்வோம் என்று சொல்கிறார். சிற்றம் சிறு காலே. அப்போ நீன்னா இங்க இதுல இருந்து பரமத்துல இருந்து இங்க வந்திருக்கே, மதுரைக்கு வந்திருக்கேன், மதுரையில இருந்து கோகுலத்துக்கு வந்திருக்கேன், கோகுலத்துல இருந்து இப்போ ஆண்டாள் சொற்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்திருக்கேன். அப்ப ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்திருக்கிற பொழுது அது நாங்க வந்திருக்கோம். நீ வந்திருக்கே தவிர நாங்களும் வந்திருக்கோம். நீயும் வந்திருக்கேன், நானும். சிற்றம் சிறு காலே வந்துன்னை சேவித்து என்ன பண்ணீங்கன்னா, உன்னை பார்க்கத்தான் வந்தோம். உன்னை இடத்துல 3 தடவை உன்னைன்னு சொல்ற மாதிரி ஞாபகம் இல்லை. போன பாசனம் சொல்றேன். உன்னை சேவித்து, உங்க நட்பு பாராட்ட வரவில்லை, சேவிக்க வந்திருக்கிறோம். உன்னை சேவித்து வந்துன்னை சேவித்து வச்சுட்டு மண்டபத்துக்கு முடிஞ்ச உடனே மனைவி இவருடைய மனைவி அப்புறம் வீட்டுக்கு வந்து உன்னை சேவித்து நட்பு பாராட்ட, அர்ஜுனன் போல நட்பு பாராட்ட வரவில்லை. அதனால கண்ணா என்று உரிமையோடு கூப்பிட்டு, சேனையோர் உபயோர் மத்தியே ரசம் ஸ்தாபே மேச்சுத என்று பகவத்கீதையிலே சொன்னான். 2 சேனைகளுக்கு நடுவிலே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே என்னுடைய தேரை செலுத்தி அங்கே நிறுத்துன்னு சொன்னான். அப்படி ஒரு ஆணையிடக்கூடிய நண்பனாக இருந்தான், உற்ற நண்பனாக இருந்தான். பாண்டவாக மம பிராணாகான்னு சொன்னார் கிருஷ்ணன். எனக்கு சாதாரண நம்ம உடல்ல 5 பிராணன், 5 வாயு இருக்கு. பிராணஹா, அபானஹா, வியானஹா, உதானஹா, சமானஹா என்று 5 காற்றுகள் உள்ள இருக்கு. அந்த காற்றுகள் சமநிலையில் இருந்தால் நமக்கு உடல் நலம் சரியாக இருக்கும். அதனால மூச்சு காத்துன்னு ஆரம்பிச்சு எல்லாமே. அதனால அதே மாதிரி 5 பஞ்ச பாண்டவர்கள் என்னுடைய உயிர்கள் என்று சொன்ன. என்னுடைய 5 மூச்சு காற்றுகள், என் உடலில் இருக்கக்கூடிய காற்றுகள் அவர்கள் தான் அந்த பஞ்ச பாண்டவர்கள். அர்ஜுனன் ரொம்ப முக்கியம். அதனால அவன் சொன்ன உடனே கிருஷ்ணன் உடனே தேர கொண்டு போய் நிறுத்தி, அதனால சேனையோர் உபயோர் மத்தியே ரதா ஸ்தாபிதா மயான் தேர கொண்டு வந்துவிட்டேன். அதுக்கப்புறம் நீ என்ன சொல்லணும், என்ன சொல்றியோ அது கேட்குறேன். நான் சொல்றதை கேளு, நீ சொல்றதை நான் கேட்டேன்ல, நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னு 730 ஸ்லோகங்கள் பகவத்கீதையில். அதனால இப்படி வரிசையா சொல்லும்பொழுது மாசானா மார்கசீர்ஷோகம் என்று இந்த மார்கழி மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன். அப்படி இங்கே சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து, நாங்கள் தண்டனிட்டு கீழே விழுந்து எண்கான் கிடையாக விழுந்து சேவிக்கிறோம். அதனால உன்னை சேவிக்க வந்தோமே தவிர ஹாய் ஹலோ சொல்றதுக்கு வரல. அதனால உன்னை சேவித்து உன் பொற்றாமை. அப்போ சேவித்தோம்னா என்ன வேணுங்கிறீங்க அப்படின்னா, உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாது. எங்களுக்கு வேணும் ஏதோ சம்திங்லாம் வேண்டாம். பொருள், ஒரு எந்த பொருளும் வேண்டாம். கேட்டமே பறை என்று கேட்டீர்களேன்னு பின்னால வரான் சொல்றான். ஆனா இப்போ உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய், உன்னுடைய திருவடியை தாமரையே புகழ் பாட வந்திருக்கிறோம். பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய். சரி, நீங்க எப்படி இருக்கீங்கன்னா அப்படின்னா, நட்போட வரலையே சேவிக்கிறோம் அப்படின்னா, பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து. யார் பிறந்து? நாங்களும் பிறந்திருக்கேன், நீயும் பிறந்திருக்கேன். ஆயர் குலத்துல நீ
அந்த இரவு நடு இரவு யசோதையினுடைய பக்கத்திலே குழந்தையை கிடத்தி விட்டு நந்தகோபன் காலையில் தான் சொன்னான், இப்போ குழந்தை பிறந்திருக்கிறது, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அவளுக்கு பிறந்தது பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையை கொண்டு போய் வசுதேவர்கிட்ட கொடுத்து வசுதேவர் தேவகிட்ட எடுத்துன்னு போயிட்டான், சிறைக்கே எடுத்துன்னு போயிட்டான். சிறையில் காவலாளிகள் மீண்டும் தூங்கி கொண்டிருந்தார்கள். மீண்டும் அந்த கதவு பூட்டெல்லாம் தானே பூட்டி கொண்டது உள்ளுக்குள்ள சிறையில். அப்போதான் கம்சன் வந்தான், அந்த குழந்தையினுடைய காலை பிடிச்சான். அது பார்வதி தேவிங்கிறதுனால அது இடது காலை பிடிச்சதுனால அவன் உயிரோடு விட்டா பார்வதி. இல்லாட்டா அவளே அங்கே சம்ஹாரம் பண்ணியிருப்பான். அதாவது இது சொல்லுவாங்களே பார்வதியை பற்றி, அசுரனை கொல்லக்கூடிய மகிஷாசுர மர்தனின்னு பேர் பார்வதி. அதனால எரும மாட்டு உருவமாக வந்த அசுரனை கொன்றவள் அவள். அதனால ஒரே நிமிஷத்துல கம்சனை கொல்ல முடியும். ஆனா நீ என்னுடைய காலை பிடிச்சதுனால கொல்லலை உன்னை. அதனால இங்க அதனால்தான் நாங்களும் பொற்றாமரடியே போற்றும் பொருள் கேளாய். இங்க பொருள் கேளாய்னா என்னென்ன சொல்ல போறோம்னு பயந்துபடாத. அதனால முன்னாடி சொன்னியே என்கிட்ட ஒரு சங்கு தான் இருக்குன்னு சொன்னியே, அதனால ஆலி நிலையான்னு சொன்னமே. அதனால ஒரு வட்டபத்திரசாயியாக ஆலிலையில் துயிலும் உனக்கு இதெல்லாம் சாத்தியம் முடியும் என்று சொன்னமே. அதே போல இங்கே உன் பொற்றாமரடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நாங்களும் பிறந்து நீயும் பிறந்து நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. குற்றேவல் என்றால் எங்களுடைய கைங்கரியம், தொண்டு, சர்வீஸ். எப்படி என்றால் நீ ஆணையிட்டு நாங்கள் செய்ய வேண்டும். நீ என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லு, வேதம் சொல்கிறது. அதே போல சொல்லு. வேதம் உன்னுடைய வாக்கு. ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி மம ஏவ ஆக்ஞா என்று பகவத்கீதை சொல்றது. அதனால ஸ்ருதிஹின வேதம், எல்லா வேதங்களும் என்னுடைய உத்தரவுகள். அதே மாதிரி 28 நூல்கள் இருக்கின்றன ஸ்மிருதி என்று. ஸ்மிருதி என்றால் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியதுன்னு அர்த்தம். ஸ்மிருதி என்று சொல்லும் பொழுது அந்த ஸ்மிருதிகள் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக் கொள்ளணும்னு சொல்லணும். நாங்கள் தான் ஒன்றும் படிக்கலையே. பெற்றம்மே துண்ணும், மாடுகளை மேய்த்து ஏதோ பழையதையும் ஊசி போகாததை சாப்பிட்டு கொண்டு நாங்கள் உயிர் வாழ்கிறோம். தயிர் சாதம் சாப்பிட தெரியும், மோர் சாப்பிட தெரியும், நெய்யை குடிக்க தெரியும், நெய் உண்ணோங்கிறது நெய் குடிக்க தெரியும், பால் உண்ணோம் பால் சாப்பிட தெரியும், அவ்வளோதான் தெரியும். அதனால் சாப்பிட தான் தெரியும், அதனால் உணவு உண்ணத்தான் தெரியும். அதனால் வயிறு பசிக்கும் போதெல்லாம் கொட்டிக்க தெரியும், அவ்வளோதான். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் ஆயர் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகா. நாங்கள் செய்யக்கூடிய தொண்டை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடாது. நீ தொண்டு பெறுவதற்காகத்தான் வந்த, நாங்கள் தொண்டு செய்வதற்காகத்தான் வந்தோம். அதுக்காகத்தான் மேலேருந்து கீழே இறங்கி 2 விதமா இறக்கம் கொண்டு இறங்கி, லிட்டரலா இறங்கி மேலேருந்து கீழே இறங்கி, மேலேன்னு சொல்றோம், அந்தர்யாமியாக இங்க இருக்காங்கிறது நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அச்சாவதாரமாக பக்கத்திலே இருக்காங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி வைத்துக்கொண்டு குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது, எங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போகாது. அடியார் அடியார் தம்மடியார் அடியார் அடியோங்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆழ்வார் சொன்ன மாதிரி ஏற்றுக்கொள்ள வேண்டும். குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையில் சொன்ன மாதிரி त्वद्भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृत्यस्य भृत्य इति माम स्मர லோகநாதன். உலகத்துக்கெல்லாம் தலைவனே எங்களை ஞாபகம் வைத்துக்கொள். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? உன்னுடைய அடியாருக்கு 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 அடியார் என்று 7 முறை சொன்னார். 7 முறை. त्वद्भृत्य भृत्य பரிச்சாரக பிருத்திய பிருத்திய. பரிச்சாரகன்னாலும் பிருத்திய. பரிச்சாரகங்கிறது நம்ம வீட்டில் சொல்லும்போது உணவு பரிமாறுகிறவர் சொல்கிறோம், உணவு சமைக்கிறவருக்கும் பரிச்சாரகன் சொல்கிறோம். எந்த விதத்திலும் தொண்டு செய்வதற்கு தான் பரிச்சாரகன் பேர், சர்வவித. இந்த இடத்துல குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதுங்கிறது எப்படி தொண்டு செய்ய வந்திருக்கிறோம்? சர்வ காலத்திலே தொண்டு செய்ய வந்திருக்கிறோம். எல்லா நேரங்களிலும் சர்வ அவஸ்தைகளிலே நீ எப்படி இருக்கிறாயோ, நிலைமை எந்த நிலைமையில் இருக்கிறாயோ, நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கணும்னு எந்த நிலைமையிலையும்
உனக்கு தொண்டு செய்ய வந்திருக்கிறோம். சர்வ அவஸ்தை சர்வ உச்சித, உனக்கு தகுந்த தொண்டுகளை செய்ய விரும்புகிறோம். நீ ஏற்கக்கூடிய தொண்டுகளை செய்ய விரும்புகிறோம். சர்வ கால, எங்கே நீ சென்றாலும் உங்களுக்கு தொண்டு செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். சர்வ தேச, எந்த ஊருக்கு சென்றாலும். எனக்கு அந்த மாதிரி ஒரு மனைவியோடு சென்று வெளிநாடுகளுக்கு சென்று அங்கங்கே பேசும் வாய்ப்பு கிடைச்சு. எங்கேயே கோயிலில் தான் போய் பேசுவோம், இல்லை வீட்லேயும் பேசுவோம். எம்பெருமானை பற்றி தான் பேசுவோம். வம்பு கிடைக்கிறதுல அரட்டை அடிக்கிறது, அரட்டையே கிடையாது. காசிப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். அப்படி இல்லை. வீட்டை விட்ட கோவிலில் போனால் உபன்யாசம், பேருரை, அவ்வளோதான். எந்த இடத்துலையும், நிறைய இடத்துல. அதனால 4 மாதங்கள் ஒரு ரங்கநாதனுடைய ஆலயத்தில் பட்டாச்சாரியராக, அர்ச்சகராக இருந்த அனுபவம். 4 மாதங்கள் சம்பளம் வாங்காமல். அதுதான் சம்பளம் வாங்கினா போச்சு, அது வேலை பணின்னு ஆயிடும். இது வந்து தொண்டு கைங்கரியம். அவங்க கொடுக்கலங்கிறத நாங்களும் கேட்கல. கேட்டு இது போட்டாங்களே, உணவு கொடுத்தாங்க, தங்கறதுக்கு இடம் கொடுத்தாங்க, கோயிலே தங்கறதுக்கு இடம் கொடுத்தாங்க. அதனால தாயாருக்கும், ரங்கநாயிகா தாயாருக்கும், அங்கே ரங்கநாதன் கோவில், பொமோனா என்ற ஊர், நியூயார்க் பக்கத்தில். 4 மாதம். அதனால திருத்தாயார் வந்து ரங்கநாயிகா தான் அங்கேயும். அப்புறம் ஆண்டாளுக்கு தினமும், ஆண்டாளுக்கும் தாயாருக்கும் திருவாராகும். தினம் எனக்கு கடமையாக கொடுக்குறாங்க. அதனால கடமைன்னு செய்யலை, கடனேன்னு செய்யலை. அதனால தொண்டுங்கிறத கைங்கரியம். கிங் கரோமி இது கிங்கரா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே தந்த பணியை முடித்துவிட்டு கேட்க வேண்டும். நேத்திக்கு கொஞ்சம் பாக்கி வச்சு அந்த தொண்டை இப்போ இன்னைக்கு செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. அதனால அப்படி இல்லாமல் புதுசாக தயாராக இருக்க வேண்டும். எஜமானரிடம், தலைவரிடம் உத்தரவை கேட்டு காத்து நிற்க வேண்டும். இன்று என்ன செய்ய வேண்டும், நாளைக்கு என்ன செய்ய வேண்டும், நாளைக்கே பற்றி திட்டம் போட்டு கேட்கணும். நாளைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று கேட்கும்படியாக பல இடங்களில் போய் பேசுறதுக்கு. கடைசியாக பேசினது 2019 ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்ற இந்த ரங்கநாயகி தாயாரை பற்றி பேச 2 மணி நேரம் வாய்ப்பு. ஸ்ரீ குணரத்ன கோஷம் பராசர பட்டர் என்பவர் அருளி செய்து 60க்கு மேல இருக்கிற பத்தியங்கள். அதில் ரங்கநாதனுக்கு எதிர்க்க இந்த திருமண தூண்ல தூளி கட்டி வளர்ந்தவர் பராசர பட்டர். ரங்கநாதன் தான் வளர்த்தார். இந்த ரங்கநாயகியை பற்றி பேசினார். உல்லாச பல்லவித்த பாலித்த சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மிதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீ ரங்கராஜ மகிஷியும் ஸ்ரீயமாஸ்ரயாமகா என்று நடுவில் வருகிறது. அதனால அதில் வந்து கடைசியில் சொன்னார், என்ன சொல்லணும் அப்படின்னு, என்ன செய்யணும் நாங்கள்லாம் அப்படின்னா, உன்னுடைய பொற்றாமரை திருவடியிலே நாங்கள் தூசியாக இருக்க வேண்டும். ஒரு துகள் சொல்லுவாங்க, டஸ்ட். அதனால அப்படி இருக்கணும். பவத்து பாத கமல ரஜஸ்யாம, ரஜகன்னு தூள், தூசி. தமிழ்ல தூள் கலப்பறான்னு சொல்றாங்கல்ல, அதுதான் தூள். சாலையில போகும்பொழுது வாகனங்கள் புகையையும் தூசியும் கலப்பி விட்டு போகணும். ஒரு மண்ணை இந்த மழை பெஞ்சிருக்கு, தண்ணீரை வாரி எடுத்து உங்க மேல இறைச்சிட்டு போயிடும். அதனால இப்போ வேகமாக போயிடுவாங்க, குற்றம் கூறுவதற்கு முடியாது. அதனால அப்படி இல்லாமல் உன் பொற்றாமரை திருவடியே போற்றும் பொருள்கள் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவிலங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறை கொள்வான். நாங்கள்லாம் இப்போ வந்திருக்கோம், நீங்கள் அடிக்கடி பறைன்னு கேட்டீங்க, அதனால் கொடுக்கலாமான்னு யோசனை பண்ணேன். கொடுத்துட்டோமா? நான் போன பாசுரத்திலே மாலை மணிவண்ணா பாசுரத்திலே சாலப்பெரும்பறை கேட்டீங்க, 5 லட்சம் பறை கேட்டீங்க. 5 லட்சம் பறையும் கொடுத்து தந்தேன்னு சொன்னேன். தந்தேன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக தருவாங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம ஒரு தருபவர்கிட்ட போகிறோம், வள்ளல்கிட்ட போகிறோம். மகாபலி சக்கரவர்த்தி கொடுக்க வந்தான். இவன் குள்ளமாக இருந்தான், வாமனாவதாரம். 3 அடி மண்ணு கேட்டான். கேட்டதே தப்பாக கேட்டான். எப்படின்னா மிரட்டிய
என்ன ராயல் பெக்கர்னு சொல்லுவான். அதனால அரசனே கெஞ்சி கேட்குற மாதிரி என்னன்னா, கொள்வன் நான் மூவலி இது மாவலி மூவழி மண் தான் அப்படின்னு கேட்டதே முதல்ல சொன்னது என்னன்னா, கொள்வன் நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துடுறேன் நீ கொடுக்கல நான். அதனால கொள்வன் நான். அந்த ரெண்டாவது பேரை சொல்லி, ராஜா பேரை சொல்லி, மாவலி மகாபலி சக்கரவர்த்தி பேரை சொல்லி கூப்பிடுவாங்களா, நீங்க யார்கிட்ட போய் கெஞ்சுறீங்களோ அவங்க பேரை சொல்லி கூப்பிடலாமா? அதனால பெருமாள் பேரை சொல்லி கூப்பிடலாம். வெங்கடேஷா ஸ்ரீமன் கிருபாஜல நிதேசித சர்வலோக சர்வஜ சக்தன தவத்சல சர்வசேஷி சுவாமின் சுசீல சுலபாஸ்ரித பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்தி அப்படின்னு பெருமான் பேரை சொல்லி கூப்பிட்டு கேட்கலாம். குலசேகர சொன்ன மாதிரி கூப்பிட்டு கேட்கலாம். ஸ்ரீநாத நாராயண வாசுதேவ ஸ்ரீகிருஷ்ண பக்த பிரிய சக்கரபாணி ஸ்ரீ பத்மநாபாச்சுத கைடபாரே ஸ்ரீராம பத்மாட்ச ஹரே முராரே அனந்த வைகுண்ட முகுந்த கிருஷ்ண கோவிந்த தாமோதர மாதவ அப்படின்னு பல பேரை பல திருநாமங்களை சொல்லி கூப்பிட்டு பேசலாம். ஆனால் தாயார்கிட்ட கொஞ்சம் என்ன சீக்கிரம் கொடுத்துருவாங்கிற நம்பிக்கையில் ஈசானாம் ஜகதோஸ்ய வெங்கடபதே விஷ்ணு பராம் பிரேயசீம் தத்வக்ஷஸ்தல நித்யவாசரசிகாம் தக்ஷாந்தி சம்பத்தினீம் பத்மாலங்கிருத பாணி பல்லவயுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரீயம் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதீம் வந்தே ஜெகன்மாதரம். கைகூப்பி கேட்கணும் தாயார் அன்பு. ஏன்னா தாயார் அம்மாவுக்கு அன்பு ஜாஸ்தி, பாசம் ஜாஸ்தி குழந்தைகள்கிட்ட. நாமெல்லாம் அவருக்கு குழந்தைகள், நாங்கள் 5 லட்சம் பெண்கள் குழந்தைகள், சிறு குழந்தைகள் வந்திருக்கிறோம். அதனால உன்னோட உரிமையாக கேட்கும். குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றைப்பருகொள்வான். சரி, நீங்க ஏதோ பறை கொடுத்த உடனே எடுத்துட்டு ஓடி போயிடுவோம்னு நினைச்சிங்களா? இல்லை. இற்றை இப்பொழுது பறை கொள்வான், அப்புறம் எடுத்துக்கிறோம். நீ வச்சு அங்கேயே வை, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்புறம். பறை கொள்வான். இப்போ ஏன்னா அன்று காண் கோவிந்தா நாங்கள் பார்க்கறது ஒன்று, மத்ஸ்யாவதாரத்திலேருந்து, கூர்மாவதாரத்திலேருந்து, வராவதாரத்திலேருந்து, நரசிம்மாவதாரத்திலேருந்து, வாமனாவதாரத்திலேருந்து, அதுக்கப்புறம் திரிவிக்ரமாவதாரத்திலேருந்து, அப்புறம் பரசுராமாவதாரத்திலேருந்து, அப்புறம் ராமாவதாரத்திலேருந்து, அப்புறம் பலராம அவதாரத்திலேருந்து, அப்புறம் கிருஷ்ணாவதாரம். இப்போதான் வந்து எல்லா அவதாரத்திலையும் பார்த்தோம். அன்று காண் கோவிந்தா எல்லாரையும் இந்த கோவிந்தாங்கிற திருநாமத்தை தான் வச்சு கூப்பிடுவாங்க. எல்லா அவதாரத்தையும் அப்படிதான். அதனால பெரியவர்களே ஆச்சாரியர்களே என்ன பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம் எழுதும் பொழுது எல்லா அவதாரத்துக்கும் நடுவில் கோவிந்தாங்கிற திருநாமம். அதனால கோவிந்தா அன்று காண் கோவிந்தா. நாங்கள் அப்போ பார்த்த கோவிந்தன். எப்போ? 22 அவதாரமா பார்த்த கோவிந்தன். ஹயகிரீவரா வந்தங்க, தத்தாத்திரேயரா வந்தங்க, தன்வந்திரியா வந்தங்க, கபிலரா வந்தங்க, எப்படி என்ன கபில மகரிஷியா வந்தங்க, எல்லாத்தையும் பார்த்த எல்லாம் அவதார வரலாறுலாம் கேட்டிருக்கோம்னா பசத்தில் பார்த்துருக்கோம். அன்று காண் கோவிந்தா. நேற்று சுவாமி ஜிஎஸ் சொன்னார், இதை ஃபோட்டோ எடுத்து இந்த பெருமாளை ஒருத்தர் என்ன பண்ணுறாரா, ஏஐ போட்டு முன்னாடி வர மாதிரி போட்டிருக்காரு. வீட்டு கோயிலை விட்டு வெளியில் வந்து சந்நிதிக்கு வந்து நமக்கு ஏஐன்னு பேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை அறிவு. அதனால் அது அந்த மாதிரி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நாங்களை பார்த்துருக்கோம், வர்ச்சுவலாக பார்த்துருக்கோம், வீடியோ பார்த்துருக்கோம். அதனால் எல்லாத்தையும் பழைய அவதாரங்கள்லாம் பார்த்துருக்கோம். அன்றுகான் கோவிந்தா. இப்போ நாங்கள் என்னதான் வேணும்னு கேட்குறீங்க? எற்றைக்கும்னா எப்பொழுதும், சர்வ கால, 7 பிறவிக்கும். வேடிக்கையா சொன்னால் 7 + 7 14. அப்புறம் 14 லோகங்களையும் ஒன்றை பார்த்துட்டு இருக்கணும். 7 49 இன்ட்டு 7 × 7 49. 7 பெருக்கல் 7 49. 49ங்கிறது ஒரு கணக்கு இல்லை. அதனால நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க, எல்லாரும் 49 வயசுல கடந்தவர்கள் இருக்கோம். 49 வயசுல சில துன்பங்கள் வரக்கூடிய உடல் நலம் குறைவு ஏற்படுறதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். அதனால 49 வயசு ஜாகிரதையா இருக்கணும். 50 தாண்டறதுக்கு முன்னாடி அது ஜாகிரதையா இருக்கணும். நம்ம ஜாகிரதையில ஒன்றும் இல்லை, இருந்தா கூட எம்பெருமான் வேண்டிக்கணும்.
அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, 77வது வயது 7வது மாதம் 7வது நாள் இரவு நமக்கு ஒரு அச்சம் வருமா, இது ஸ்மசான பயம் என்று வருமா, மரண பயம் வருமா, அதை பார்த்துக்கணும். அது ஜாகிரதையாக அது அன்னைக்கு தூங்காம இருக்கிறது, இந்த கனவு காணாமல் இருக்கிறது அப்படி இல்லாமல் அது மாத்திரமே உண்டு. அது 70வது வருஷம் 77வது 7ஆம் மாதம் 7ஆம் நாள். உங்கள் நட்சத்திரம் படி இல்லை, உங்கள் நட்சத்திரம் படி இல்லை. அதனால அது தனியாக 7ஆம் நாள், அவ்வளோதான். 7வது மாதம் 7வது அப்படி வச்சிருக்காங்க. அதாவது அப்பப்போ ஒரு பயமுறுத்தினாதான் நம்ம பெருமாளை நினைப்போங்க சொல்லி வச்சுருக்காங்க. அதனால எற்றைக்கும் 7 பிறவிக்கும். சரி, 49ன்னு எடுத்துக்கிறீங்களான்னு இல்லை, போய் ருக்மிணி பிராட்டியே கேட்கணும். கிருஷ்ணனுடைய மனைவியாக ஆக போறதுக்கு முன்னாடி ஒரு காதல் கடிதம் எழுதினான், 7 ஸ்லோகம் எழுதினான். சுத்வா குணான் புவன சுந்தர சின்வதாந்தே நிர்விஷ்ய கர்ம விவரைஹி ஹரதோங்க தாபம் அப்படின்னு எழுதி கடைசி வரியில் என்ன சொன்னா, என்னை வேற யாருக்காவது மனம் முடிக்கும் என்று நினைத்தீர்களானால் நான் என்னை உயிரை மாய்த்துக் கொள்வேன். உயிரை மாய்த்துக் கொள்றதுக்கு முன்னாடி எனக்கு சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். ஏன்னா சிங்கத்துக்கு இரையாக வேண்டிய நான் ஒரு நாய்க்கு இரையாக மாட்டேன். சாதாரணமாக ஒரு ஹோமம் நடக்குது, நெருப்பு வச்சு ஒரு யாகம் நடத்துகிறாங்க. அது சாஸ்திரப்படி நம்முடைய மதப்படி நடக்கும் பொழுது அது வேற எதுவும் அந்த நெருப்புக்கிட்ட அண்டாமல் பூச்சி புழு ஒரு பல்லி சின்ன சின்ன சந்துக்கள் வராமல் பார்த்துப்பாங்க. சுற்றிவிட கொஞ்சம் தீர்த்தம் தெளித்து வச்சுருப்பாங்க. அப்போவே அந்த எறும்பு எல்லாம் வராது. எதுக்குன்னா அது சின்ன சின்ன ஜந்துக்களுக்கெல்லாம் நம்ம உணவு போடமா வேண்டாமாங்கிறதுல அது இந்த நெய்யை நெருப்பில் மந்திரம் சொல்லி சொல்லும்போது தேவதைகளை குறித்து சொல்கிறோம். அதனால அக்னயே ஸ்வாஹா இந்திராய ஸ்வாஹா என்று சொல்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது அந்தந்த தேவனுடைய அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவன் நாராயணன் சொல்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது அந்த மற்றவர்களுக்கு அதை கொடுக்கக்கூடாது. அப்புறம் நீங்கள் முடிஞ்சு பிரசாதத்தை அப்புறம் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணலாம். அது சுத்தான்னமாக இருக்கும், கிருதம் நெய் ஏற்றதாக இருக்கும். அதுக்கப்புறம் மீதியாக இருக்கும், அந்த யாகத்தில் போட்டது போக மீதியாக இருக்கும். இப்போ ஒரு பிள்ளையாருக்கு யாகம் இருந்ததுன்னா கொழுக்கட்டை மீதியை நமக்கு கொடுப்பாங்க. அதனால் அது கொழுக்கட்டை நிறைய கொழுக்கட்டை அந்த பகவானுக்கு கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே. நம்ம எம்பெருமானுக்கு நெய்வேத்தியம், அதாவது கண்டருளை செய்வது, படையல் முடித்து விட்டு அதன் மீதியை நாம் உண்ணணுங்கிறது சாஸ்திரம். அதனால் அவருக்கு கொடுக்காம முதல்ல வாசனை பார்க்க கூட கூடாதுன்னா, அதில் மூக்க முடிக்கிட்டு எப்படி சமையல் பண்ணீங்க அது ஒன்று இருக்கு. அதனால் இங்கே எற்றைக்கும் 7 பிறவிக்கும். அவர் சொன்னார் கடைசி வரியில, சதஜன்ம பிஸ்யாத், 100 பிறவி எடுத்தாலும், 100ங்கிறது வெறும் கணக்கு தான். விஷ்ணு சஹஸ்ரநாமங்கிறது ஒரு கணக்கு, 1008ங்கிறது ஒரு கணக்கு தான். அதுக்கு மேலே நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான ட்ரில்லியன் கணக்கான நாமங்கள் இருக்கு. அதனால புதுசு புதுசாக கண்டுபிடிக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கே அப்படி பேர் வைக்கிறாங்க, நல்லா சில பேர் நல்ல பேரை வைக்கிறாங்க. ரொம்ப தெரியவே இல்லை. அதனால அப்புறம் தான் புரியுது அர்த்தம் நமக்கு. ஓ, பெருமாள் பேர் தான், தாயார் பேர் தான் புரியுது. ஆமாம். அதனால சதஜன்ம பிஸ்யா, 100 ஜன்மம் எடுத்தாலும் எம்பெருமான் கண்ணனையே நான் கணவனாக அடைய வேண்டும் என்று ருக்மிணி பிராட்டி ஒரு காதல் கடிதம் முதல்ல ஒரு அண்ணனத்தை கொடுத்து அனுப்பிச்சா, கூரியர் சர்வீஸ். அவர் இன்னும் 7 நாள்லாம் எடுத்துக்கல, ஒரே 4 நாளில் போயிட்டார். அப்படி காரணம் இப்போ என்ன பண்ணோம்னா பிஓடின்னு ஒன்று இருக்குது, ப்ரூஃப் ஆஃப் டெலிவரின்னு ஒன்று. அதை நீங்கள் போய் கேட்டு 1 வாரம் கழிச்சு வாங்க, அது நீங்கள் அனுப்பிச்ச தபால் போய் சேர்ந்ததா என்று நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. எதுக்கு? சென்னைக்கு போகிறதுக்கு, இல்லை பக்கத்தில் தஞ்சாவூர். அது அப்புறம் வாங்கிக்கிங்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரசீது தான் கொடுக்குறாங்க. இன்னெல்லாம் உடனே நீங்கள் ட்ராக் பண்ணுறதுன்னு பேர், அதாவது ட்ராக் தி கன்சைன்மெண்ட்டு இதில் இருக்குது, தபால் அலுவலகத்தில் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்டேஷனுக்கு போச்சு அப்படிங்கிறது, எந்த ஊருக்கு போச்சு, எந்த ஊர் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போச்சுன்னு இப்போ தெரியுது நமக்கு. அதனால் அதுக்கு நிறைய காசு கொடுப்பாங்க. அதனால் 41 ரூபா கொடுக்கணும் ஸ்பீடு போஸ்ட்டு அனுப்புறது. அதனால்
இப்போ நாங்கள் ஸ்பீடாக வந்திருக்கோம். நீ போஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். முதல்ல நிறைய எங்கிட்ட குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது, உங்களை விடமாட்டோம், கெட்டியா பிடிப்போம். எப்படி கெட்டியா பிடிப்போம்னா, லக்ஷ்மணன் வந்து சீத்தை 2 பேரும் எம்பெருமான் ராமனுடைய திருவடியை பிடிச்ச மாதிரி. காட்டுக்கு போகும்போது வரன் கேட்டது கைகேயி 14 ஆண்டுகள் ராமன் தான் காட்டுக்கு போகணும்னு சொன்னாலே தவிர சீதை காட்டுக்கு போகணும்னு சொல்லலை, லக்ஷ்மணன் காட்டுக்கு போகணும்னு சொல்லலை. அப்படி இருக்கச்சே எங்களை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று 2 பேரும் சொன்னார். அதற்கு ஒரு காரணம் சீத்தை 2, 3 காரணம் சொன்னார். ஒன்று வந்து ராமன் இருக்கும் இடம் அயோத்தி, கணவன் இருக்கும் இடம் நான் போகிறேன்னு சொன்னா ஒன்று. அதனால 2வது வந்து நீ உன்னை பிரிந்தால் நான் உயிர் தரிக்க மாட்டேன் என்று சொன்னான். 3வது காரணம் சின்ன சின்ன காரணம், குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது, நீ பின்னால் வர நாங்கள் முன்னால் முட்களையும் கற்களையும் நீக்கி புதர்களையும் நீக்கி வழி செய்திருக்கிறேன். அதனால அப்படி சொன்னான் சீத்தை. இவன் சொன்னான் லக்ஷ்மணன் கொஞ்சம் சீதையை பார்த்து சொன்னான். சீதையை பார்த்து, ஏன்னா தாயாரை முன்னிட்டு தான் பெருமாளை சேவிக்கணும். சீதையை பார்த்து சொன்னா, நீங்க சொன்னது ஒரு மாதிரி, நான் சொல்றது என்னன்னா, முழிச்சுக்கிட்டு இருப்பேன் ராத்திரி பூரா. 14 ஆண்டுகளும் பகல்லையும் முழிச்சிருப்பேன். பகல்ல தூங்கிடக்கூடாது, பட் ராத்திரி முழிச்சுட்டு இருப்பேன். பகல்லையும் முழிச்சுட்டு இருப்பேன், ராத்திரியும். ஸ்வபதா ஜாகிரதா அப்படின்னு சொன்னான். கைங்கரியம் கரிஷாமின்னு. அப்படி இப்போ நாங்கள் வந்திருக்கோம், உன்னுடைய திருவடியை பிடிச்சிட்டோம், கெட்டியாக பிடிச்சிட்டோம். கையை பிடிச்சா கையை உதறிட்டு போயிடும், திருவடியை பிடிச்சா உதற முடியாது, காலை எடுத்து வைக்க முடியாது. அதனால கம்பன் சொன்னா, விதி முன்னேக ராமன் பின்தொடரும். கைகை கேட்டதுங்கிறது கைகை குற்றம் சொல்லக்கூடாது. ஆமா, அவன் விதி முன்னே. கம்பநாட்டாளன் அங்கங்கே அந்த ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை படிச்சுட்டு அதை இன்னும் மெருகேற்றி விட்டான். இல்லை, நல்லா இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து குற்றேவல் பெண்களை கொள்ளாமல் போகாது, இற்றைப்பர் கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உந்தன்னோடு. திருப்பி அந்த ஊ ஊ ஊ, இந்த ஊங்கிறது தாயார். அந்த பிரணவாட்சரத்துல, ஓம்ங்கிற பிரணவாட்சரத்துல அகார வாச்சன் விஷ்ணு, ஆங்கிறது பெருமாள். அதனால அதை கூட்டுறது அடுத்த எழுத்து என்னன்னா ஊ. அதுக்கப்புறம் நாம யாருன்னா இம் ம. அதனால ஆ ஊ ம சேர்ந்தா ஓமம், பிரணவாட்சரன் பேர். இங்க பிரணவாக்கார விமானம் ஸ்ரீரங்கத்தில். பிரணவாக்கார விமானத்தோடு விபீஷணன் தூக்கினோம் தான், விமானத்தோடு தூக்கினோம். அதனால எடுத்த உடனே நம்ம பிரதர்ஷனம் போய் சேவிச்சு வெளியில வரும்பொழுது இந்த விமான தரிசனம்ங்கச்சே பரவாத தேவன்கிறத பார்க்குறோம். இங்கே ஓங்கார விமானம், பிரணவாட்சர விமானம். அப்படி அதை வந்து ஒரு விஸ்வக்சேன சன்னதி, அதாவது சேனை முதலியார் சன்னதிக்கு பின்னால ஒரு இடம் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த குறிப்பிட்டு நின்னீங்கன்னா அங்கேருந்து விமானம் தெரியும், பார்க்கலாம். அதில் விமான தரிசனம். ஒரு சாதாரணமாக ஒரு கோயிலுங்கிறது ஒரு மரம் இருக்குது, தலை விற்கான்னு பேர். அதே மாதிரி விமானம் ரெண்டும். அதுக்கப்புறம் எந்த திசையை நோக்கி எம்பெருமான் இருக்கிறார், நின்று கொண்டிருக்கிறாரா, படுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அதனால 3 விதமாக தீர்த்தத்துக்கு பேர் உண்டு. புஷ்கரிணி என்று இந்த ஊர்ல 2 குளம் இருக்கு. அதில் சந்திர புஷ்கரிணி, சூரிய புஷ்கரிணின்னு 2 இருக்கு. அதனால வேற எந்த கோயிலையும் 2 குளம் இருந்துதான். அதனால ஒரு குளம் தான், அதுக்கு பேர் புஷ்கரிணின்னு பேர். புஷ்கரம்னா தாமரைன்னு, புஷ்கரிணின்னா தாமரைகள் நிறைந்த தடாகம் குளம்னு. இதுக்கு சிவன் கோயிலாக இருந்தால் சிவகங்கை, எந்த குளத்தையும் சிவகங்கை, புனிதமான நீர். அதை நீராடுவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதை தலையில புரோக்ஷணம் பண்ணிக்கணும், நல்ல நீராக எடுத்து. அப்படி எற்றைக்கும் ஏழை பேருக்கும் உந்தன்னோடு. அதனால இந்த இதுல அடிக்கடி வருது பாருங்க, சித்தஞ்சிறுகாலே உன்னை சேவி, சித்தஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவி. உன்னைங்கச்சே ஊ, தாயாரை முன்னிட்டு சேவித்து, தாயாரை முன்னிட்டு தாயார் சன்னதி போயிட்டு அதுக்கப்புறம் பெருமாள் மனசு உன்னை சேவித்து. அதனால அதில் 3 ஊ இருக்கு. அதனால அஷ்டாட்சரத்துக்கு அர்த்தம் நமஹாங்கிறது கடைசியில, நாராயணாயங்கிறது உன்னை மட்டுமே சொன்னோம், இங்க திருப்பி சொல்றேன். அதே மாதிரி நமஹாங்கிறது நாங்கள் குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாதுங்கிறது நமஹா.
நாங்கள் சேவித்துன்னு சொன்னோம். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரடியே, அங்க ஒரு உன் பொற்றாமரடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்களை குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பரவல்வான் நன்றுகான் கோவிந்தா இற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும். இந்த உற்றோமேயாவும் உங்களுக்கும் உனக்கும் எங்களுக்கும் தொடர்பு உண்டு. என்ன தொடர்பு? போன பாசுரத்திலே நேற்று உபன்யாசத்தில் சொல்லிட்டோம். இருந்தால் கூட அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றோம். அதனால இதை தவிர பல உறவுகள் உண்டு. ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரகலாதன் தன்னுடைய தந்தைக்கே அறிவுரை கொடுத்தான். அது என்ன செய்யணும்னு கேட்டான். என்ன சொல்லி கொடுத்தாங்க பள்ளிக்கூடத்துலன்னு சொன்னா, நமோ நாராயணாய என்று அஷ்டாட்சரம் சொல்லி கொடுத்தார்கள் என்று சொன்னான். ஆசிரியர்கள்லாம் கூப்பிட்டான், நீங்க நமோ நாராயணாய தான் சொல்லி கொடுத்தீங்களான்னு. இல்லை நாங்க இரண்யகசிபவே நமஹான்னு தான் சொல்லி கொடுத்தோம். இவன் சிலபஸை மாத்திட்டான். அதனால இவன் அட்டானமஸ் இவன் போல் இவனே தனியா பசங்களை கூப்பிட்டு இவனே சொல்லி கொடுத்துருக்கான் நமோ நாராயண. அவன் தனி வகுப்பு நடத்துறான். அவன் தனி ஆசிரியர் பள்ளி நடத்துறான். அப்படி தனிமையில நடத்துறான். நாங்கள் இல்லாத போது எதையோ சொல்லி கொடுத்துட்டான். அதனால எங்களை மன்னித்துடுங்க, எங்களை வேலையை பணியிலிருந்து நீக்கி விடாதீர்கள் என்று பயன்படுத்த. அவன் திருப்பியும் சொல்லி என்னதான் சொல்லு, என்ன திருப்பி என்ன சொல்லு அப்படின்னா, ஆசிரியர்களையும் சொல்ல வச்சுட்டான் நமோ நாராயணாயன். நான் சொல்றது நீங்க சொன்னீங்கன்னா பழைச்சிருவீங்க, இல்லாட்டா எங்க அப்பாட்ட மாட்டிக்காதீங்க. அப்படி சொல்லும் பொழுது இங்க ஹிரண்யகசிபு கேட்டான், அதனால என்ன சொல்றியே, அது எப்படி அவனை சேவிக்கணும்? அப்போ முதல்ல எம்பெருமானுடைய திருநாமத்தை கேட்கணும், சிரவணம். அதுக்கப்புறம் நீங்க பாடணும், காதுல கேட்டு கீர்த்தனம். அப்ப பெருமாள் யாரு? அது விஷ்ணுன்னு சொன்னான். யார் நாராயணன் கேட்டான், விஷ்ணுன்னு சொன்னான். விஷ்ணுன்னா என்னன்னு கேட்டான், எங்கே இருந்தாலும் பறந்திருப்பவர். அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதாங்கிறது வேறு. அதனால அந்த மாதிரி எங்கும் பறந்திருக்கான். பறந்தும் உடன் உள்ளே இருக்கான், வெளியிலே இருக்கான். அந்தர்யாமியாகவும் இருக்கான், வெளியிலையும் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம். அப்புறம் என்ன செய்யணும்னா, இப்ப சொன்னோம் இல்லையா, உன் பொற்றாமரேடியே போற்றும். அதனால பாத சேவம். சரி, இப்ப காலில் சேவிச்சிங்க பூவை அப்புறம் கொடுக்கணும். ஞாபகம் இல்லை அப்புறம் கொண்டு வந்தது கொடுக்கணும். ரோஜா பூ பெருமாளுக்காக கொண்டு ஞாபகம். அர்ச்சனம். அடுத்தது அர்ச்சனம். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாத சேவனம், காலில் விழுந்து சேவிக்கணும். அதுக்கப்புறம் என்ன? அர்ச்சனம், பூவை கொண்டு அர்ச்சனம். நீங்க கொண்டு வர மறந்து விட்டீங்க, வீட்டில் இருக்கு பூ வாங்கி வச்சுருக்கீங்க. அப்ப என்ன பண்ணணும்? தங்கப்பூவா நீங்க மனசுல நினைச்சுட்டு தங்கத்துல பூ சமர்ப்பிக்கலாம்னு நினைச்சுக்கணும். தங்க புஷ்பம் வாங்கறதுக்கு நமக்கு தகுதி இல்லையா? அதனால தங்க புஷ்பத்தை மனசால 108 திருநாமங்களை சொல்லி சேவிக்கணும். ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி. சம்ஸ்கிருதத்தில் சொன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ்ல சொன்னாலும் பிடிக்கும். அன்று உலகம் அளந்தாடி போற்றி. அப்ப ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி ஒன்று எங்க மகோபுரம் இடத்துல, அதாவது இப்போ இருக்கிற அழகிசிங்கிறதுல 1008 தங்க புஷ்பமே இருக்கு. தங்கத்திலேயே பூ இருக்கு, தாமரைப்பூ. தங்கத்துல தாமரைப்பூ நம்ம இப்போ மடத்துல இருக்கு, மகோபுரம் மடத்துல இருக்கு. கூடவே தான் காவலர்கள் போய்கிட்டே இருப்பாங்க எப்போ போனாலும். அந்த அர்ச்சனம். அப்புறம் சரி, அர்ச்சனம்னா திருப்பியும் வந்தனம், பாத சேவனம். காலில் விழுந்து திருவடியில் விழுந்து சேவித்து விட்டீர்கள். பெரியும் வந்தனம், கை கூப்பாம. சில பேர் இந்த செஞ்சான் கிடையாக விழும்பொழுது எழுந்திருக்கும் போது ஏதோ தூசி தட்டி எழுந்திருக்கிற மாதிரி தரையிலேருந்து எழுந்திருப்பாங்க. கை கூப்பணும். நிறைய பேர் அப்படி கூப்பிடுறது இல்லை, தெரியல, சொல்லிக் கொடுக்கல, அதனால தெரியல. அதனால சொல்றேன், தெரிஞ்சா செய்வாங்க. அவன் கையில இருக்கிற தூசியை தட்டணும்னு தெரியும் தவிர இதை இப்படி எப்படிங்கிறாங்களே தவிர இப்படி செய்யணும்னு தெரியும். ஒரு முறை சேவிப்பதெல்லாம் அப்படி பண்ணுவாங்க, ஒரு முறை செய்யும்.
நிறைய சம்பிரதாயத்தில் ஒரு முறை சேவித்தா போதும். அது ஏன் ஒரு முறை சேவிச்சா போதுங்கிறீங்க அப்படின்னு 2 முறையாவது 4 முறையாவது நாங்கள்லாம் சேவிக்கச்சேன் அப்படின்னா ராமானுஜர் எங்களுக்காக சேவித்து விட்டார். அதனால அப்போ நாங்களே சேவிக்க வேண்டாம், அவரே எங்களுக்கு பதிலாக சேவிக்கும். அதனால உந்தனோடு உற்றோமே ஆகும். அப்போ இப்போ எதுக்கு சொல்ல வந்தாங்க? வந்தனம், அப்புறம் வந்தனம் வணங்குது, தலை வணங்குது வந்தனம், அப்புறம் தாஸ்யம். இப்படிதான் சொன்னாங்க கைங்கரியம், அடிமைத்தனம் செய்ய வந்து உனக்கு அடிமை பணி செய்ய வந்து தொண்டு புரிய வந்திருக்கும். நல்ல வந்தனம் தாஸ்யம், அப்புறம் சக்கியம். இப்போ கடைசியில் அர்ஜுனன் மாதிரி ரொம்ப நட்பு, ரொம்ப நெருங்கிட்டீங்கன்னா நீனும் நானும் நண்பன். சக்கியம், ஆத்ம நிவேதம். என்னுடைய ஜீவாத்மான்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம், என்னுடைய உடல் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதனால இந்த உடல் இந்த ஆத்மா எல்லாம் அவனுடைய சொத்து என்பதனால அதனால ஆத்ம நிவேதம். நம்ம திருடின பொருளை திருப்பி தருவது போல கொடு. நம்மளாம் திருடர்கள். ஏன்னா ஜீவாத்மாவை நம்முடையது என்று நினைத்தால் நாமெல்லாம் திருடர். இந்த உடலை நம்முடைய உடல் என்று நினைத்தால் திருடர். அதனால அவனும் திருடன் தான். இருந்தாலும் நம்முடைய மனதை வெண்ணெய் போல திருடினான். அதனால வெண்ணெய் போன்ற நம்முடைய மனதை திருடினான். அதனால வெண்ணெய் திருடின்னு அவனுக்கு பேர். அதனால நவநீத சோரா. எப்படி இந்த 9 உறவு நமக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது உனக்கே நாம் ஆட்சேவோம் உற்றோமே ஆவோம். இந்த உற்றோமே ஆகுங்கிறதுக்கு தான் இப்போ சொன்னோம். நாமெல்லாம் குழந்தைகள், இவர்கள் இருவரும் பெற்றோர், தாயும் தந்தையும். துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ பந்துச்ச குருஸ்துவமேவ. உடையவர் சொன்னது அப்படி. துவமேவ வித்யா, கல்வியும் நீதான். திரவிணம் துவமேவ, பணமும் நீதான், செல்வமும் நீதான். இப்படி செல்வமும் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடு அப்படி. அதனால அது முதல்ல. அதனால குழந்தை பெற்றோர் என்ற உறவு. இரண்டாவது, நாம் காக்கப்படுபவன், அவன் காப்பவன், காப்பாளன். ரக்ஷகா அவன், நாங்கள் ரக்ஷியாக, அவங்களாம் ரக்ஷியாக, காக்கப்பட வேண்டியவர். அதனால நமக்கு தான் துன்பங்கள் நேருகின்றன. அதனால துன்பங்கள்லேருந்து காக்க வேண்டியது அவன், அவனுக்கு துன்பம் நேராது. அடுத்தது, நாம் தொண்டன், அதாவது பிருத்தியாக, அதாவது நாங்கள்லாம் சம்ஸ்கிருதத்தில் என்ன இருக்குன்னா 81 வார்த்தை இருக்கு வேலைக்காரங்கிறது. 81 வார்த்தை இருக்கு. ரயிலில் போகிறோம், ரயில்வே ஸ்டேஷனில் போர்ட்டர் இருக்கான், நம்முடைய மூட்டையை தூக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால பிருத்தியாக போர்ட்டர், பிருத்தியாக போர்ட்டர் நம்முடைய பாரத்தை தாங்குகிறாங்க. வெயிட்டை நம்மளால தாங்க முடியலைங்கிறதுனால தாக்குறாங்க. ஆமாம், சுமை தாங்கி. அதனால அப்படி அதே மாதிரி மூணாவது தொண்டன், நான் அடிமை, அவன் தலைவன். இது மூன்றாவது வரும். நான்காவது, நாமெல்லாம் ஸ்திரீ பிராயம் இதம் ஜெகத்து என்று சொல்வது போல மனைவி, பெண்கள் நாமெல்லாம். அவன் மட்டும்தான் புருஷோத்தமன், ஒரே ஒரு ஆண். அதனால மனைவி கணவன் அப்படி ஒரு உறவு. அடுத்தது, நாங்களாம் படிக்கலன்னு சொன்னான், பெற்றம்மே துண்ணுன்னு சொன்னாங்க, அறியாத பிள்ளைகளும் சொன்னாங்க, அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்துன்னு சொன்னாங்க. இந்த பெண்கள்லாம் படிக்கல. படிக்காததுனால படிக்க வேண்டியது யாரு? படிக்க வேண்டப்படுபவன் அவன். படிக்க வேண்டிய புத்தகத்தில் இருக்கிறது அவன். நாம படிக்கணும். அதனால நாம தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள், அவன் தெரியப்பட வேண்டியவன். அதனால அறிபவன், அறியப்படுபவன். அடுத்தது ஆறாவது, அவன்தான் நமக்கு உரிமையாளர், நம்முடைய சொத்துக்கு தலைவன் அவன் தான். நாம தான் சொத்து. ஸ்வம்னு ஒரே எழுத்துல சொல்லிடலாம் சம்ஸ்கிருதத்தில். ஸ்வம்னா நம்மளாம் சொத்து, வீடு, காரு, எல்லாமே, நிலம், எல்லாமே. அதனால இந்த உடலும் சேர்த்துதான் அவன் சொத்து. அவன் உரிமையாளன், அவன் சொந்தக்காரன். அதனால தமிழ்ல வேடிக்கை, வீட்டுக்காரர் வந்துட்டாருன்னா 2 அர்த்தம். வீட்டுக்காரர் வந்தாருன்னா கணவன் ஒரு அர்த்தம், வீட்டு சொந்தக்காரன் அர்த்தம் இல்லையா? அதனால யாருன்னு குழம்பக்கூடாது. அதனால அப்புறம் ஏழாவது, நாமெல்லாம் அவனுக்கு உடல். இந்த உலகமே 14 உலகங்களுமே அவனுக்கு சரீரம், உடல். அவன் உயிர். அதனால அவன் ஷரீரி என்று சொல்றார். சரீரம் உடையவன் ஷரீரி. நாமெல்லாம் கூட ஷரீரி தான், என்ன உடல் உடையவர்கள். ஆனால் இந்த உடல் நமக்கு இது இல்லை, சொந்தம் இல்லை. அதனால நீங்க தான் சொல்றீங்க எல்லாமே கோயிலுக்கு சொந்தங்கிறீங்க. இப்போ வீடெல்லாம் சுற்றி அப்படி எல்லா கோயில்
அக்ரஹாரமும் கோயிலை சேர்ந்ததுங்கிறீங்க, அதுக்கு பதிவு கிடையாதுங்கிறீங்க, அப்புறம் அதனால உங்க பேர்ல இல்லாதுங்கிறீங்க. அப்படி அதனால 7வது, அது 8வது, அவன் நாம் தாங்கப்படுபவன், அவன் தாங்குபவன். அதனால அப்படி ஒரு உறவு. அதனால நம்மை காப்பாற்றுகிறான், நம்மை காப்பாற்றுகிறான் அவன், நாம் காப்பாற்றப்பட வேண்டியவன். 9வது உறவு, நாம் அவனுக்கு உணவாக ஆகும். எப்படின்னு கேட்டால் நம்மை தூய்க்கிறான், நம்மை கொண்டு அவனுடைய லீலையை நடத்துகிறான், விளையாட்டை நடத்துகிறான். அப்படி சொல்லும் பொழுது நம்ம இருக்கிறது போக்கியம். ஆமாம், அவன் போக்தா, அவன் உண்பவன். நம்முடைய முன்னோர்களுடைய சடங்குகளிலே நாம் இதை உபயோகப்படுத்துகிறோம். அதனால பிரம்ம அப்படிங்கிறதா கடவுள், பிரம்மா என்றால் படைப்பவன். அதனால பிரம்ம போக்தா. அப்போ அவன் யார் உணவுன்னு கேட்டால் அவன்தான். வேதம் சொல்லுது, தைத்திரியோபனிஷத்து சொல்லுது, அகமன் நாதகா, நான் உணவை உண்பவன், அகம் நான், அன்னாதகா அன்னத்தை சாப்பிடுபவன் அப்படின்னு சொல்றேன். அப்போ அகமன் நாதோ ஹமன் நாதோ ஹமன் நாதா அப்படின்னா அன்னம் எதுன்னா அகமன்னம் அகமன்னம் அகமன்னம், நான் தான் இந்த உணவு, நான் தான் அதை உண்பவனும் நான் தான், இந்த உணவும் நான் தான். இது புரியாமல் இருக்கிறது தான் பகவான், புரியலன்னு சொல்றது தான் பகவான். தவிர எல்லாம் புரிந்து விட்டதுன்னா நீங்கள் ஞானியாக இருந்தால் மோட்சம், ஞானான் மோக்ஷா. அதனால் நித்தியசூரியாக வைகுண்டத்தில் இருக்க வேண்டிய நாம் அப்படிங்கிறதுனால, அதனால இந்த 9 உறவையும் கொண்டு உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம். அப்போ உனக்கு நாம் ஆட்சேவோம்னு சொல்றவங்களுக்கு இவன் கிட்டக்க வரணும். உனக்குன்னு சொல்லும் பொழுது வேறு யாரோ தெய்வங்கள் இருக்கின்றன. அதே போல ஒரு கைங்கரியம் என்ற தொண்டு என்று செய்யும்போது பலவிதமான தொண்டுகள் செய்யும் பொழுது மற்ற தெய்வங்களை இறை தொண்டு என்று நாம் செய்தால், மற்ற தெய்வங்களை நம்பி நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்கள் என்று நம்பினால் நாம் இவருக்கு தகுதி இல்லைன்னா, அதனால உற்றோமையாவோம் உனக்கே, உனக்கு மட்டும்தான், மற்றவர்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு வேறு அனன்ய கதிகின்னு பேர், வேறு வழி இல்லாமை. வேறு வழி இல்லாமைங்கிறதுனால வரல, வேறு வழி இல்லை என்று தெரிந்து கொண்டதுனால வந்து. அதனால உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோடு. பலவித ஆசைகள் உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை உண்டு, பலவித ஆசைகள். அது வந்து ஒரு பட்டியலே போட முடியாது, அது வந்து முடிவே கிடையாது நமக்கு. அதனால சின்ன சின்ன ஆசைகள், நப்பாசைகள், பெரிய பெரிய ஆசைகள், பேராசைகள் என்று அதெல்லாம் நிறைய வச்சிருக்கோம். அதனால சிரிப்புக்காக நிறைய சொல்ல முடியாது. அதனால அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் உள்ளுக்குள்ள. இப்போ இங்கே வந்தவர் சொன்னார், அவருடைய பெண்ணுக்கு வெளிநாட்டிலே உடல் நலம் குறைவார், அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். இங்கே வந்து நேற்று என்கிட்ட சொன்னார், குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்கின்றன. கஷ்டங்கள் என்று பன்மையில சொல்றீங்களே, எத்தனை கஷ்டம் இருக்குன்னு நான் தெரியாத கேட்டேன். இல்லை, என்னுடைய பெண்ணுக்கு உடல் நலம் குறைவு, அதனால பகவானை தான் வேண்டிக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் நீங்க எனக்கு உதவி செய்யணும். என்ன உதவி செய்யணும்? நீங்களும் பகவானை எனக்காக வேண்டிக்கணும், ஐ ப்ரே ஃபார் யூ என்று சொல்லுவார்கள். அதனால அதுக்காகத்தான் இப்போ இந்த பாட்டே. நாம பேசும்பொழுது உந்தன்னோடு உற்றோமையாவோம்னு நாம் பேசுகிற பொழுது நான் கொண்டு போகிறேன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இந்த பாசுரத்தை சேவிக்கும் பொழுது நீங்கள் பேசுங்க, உந்தன்னோடு உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்ற நெங்காமங்கள் மற்ற ஆசைகளில் தீவிரத்தை குறை. மற்ற மாற்ற முடியாது, இன்னைக்கே எல்லா ஆசையும் ஒழிக்க விட முடியாது. அதனால ஒழிக்க ஒழியாதுன்னு முன்னாடி சொன்னது உறவு. இந்த இடத்துல நமக்கும் அந்த ஆசைகளை ஒழிக்க ஒழியும், அதுவும் சேர்த்துக்கணும், ஒழிக்க ஒழியாது. அதனால திடீர்னு ஒருத்தர் வந்தான்னு நினைக்கிறேன். அவர் வந்து சொன்னார், நீங்கள் அத்தியாத்ம ராமாயணம் படித்து அதை வந்து நீங்கள் அந்த பொருளோடு அர்த்தத்தோடு நீங்கள் வீடியோவில் போட்டால் எனக்கு மகிழ்ச்சி வரும். இப்போ அதுக்காக இப்போ நான் அதை படிக்கிறேன். ஒரு 2 தடவை படித்தேன், 3 தடவை படித்தேன். இருந்தால் கூட அதுக்கு ஒரு உதவி தேவை இருக்குது. ஒருத்தர் எழுதுறதுக்கு, ஒருத்தர் படிக்கிறதுக்கு, ஒருத்தர் பொருள்களுக்கு.
இதெல்லாம் தெரிஞ்சால் அதில் பண்ண முடியும். என்ன வேடிக்கை அடுத்தது எடுத்துக்கொள்ள போகிறேன்னா, தசரதன் தன்னுடைய கைகேயி என்ற மனைவிக்கு நான் என்ன வேணா செய்கிறேன் என்ன என்ன வேணா செய்வேன்னு சொல்லும் பொழுது சுவாமி இந்த கிருப்பையோட வந்து அந்த ஜிஆர் சுவாமி அனுமதி பத்திரத்தில் இந்த திருப்பாவை சொற்பொழிவு நடந்ததற்கு அடையாளமாக பிரமாணம். இப்படி அதனால மற்ற நங்காமங்கள் மாற்றையலோடு இல்லை. இப்போ வரிசையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா காலையில் சித்தம் திருகாலே என்ன பண்ணணும், ஆசிரியர் வீட்டுக்கு போகணும். சித்தம் திருகாலே அவர் அப்போ தான் தெளிவாக இருப்பார். அவர் வந்து ரெடியாக இருப்பார். அவர் ரெடியாக இல்லைன்னா அவரை தயார்படுத்தணும் நீங்கள். அதனால் சித்தம் திருகாலே வந்து உன்னை சேவித்துங்கிறது ஆச்சாரியர். உன்னை சேவித்து உன் பொற்றாமரேடியே போற்றும் பொருள்களை அவர் திருவடிகளை விழுந்து புது புது பாடங்களை கற்று பொற்றாமரேடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் எங்களுக்கு கல்வி அறிவு குறைவு என்று சொல்லி பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது என்று சொல்லி அவர்களை ஆசிரியரை கட்டாயப்படுத்தி நம்முடைய கல்வியை கற்று கொள்ளாமல் போகாது இற்றைப்பர் கொள்வான் மோட்சத்துக்கு வழி என்று அவரை கேட்டு, அறம் எப்படி செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டு, நம்முடைய கடமையை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டு தெரிந்து கொண்டு பல விதங்களிலும் கடமைகளை ஆற்ற நமக்கு அவர் அறிவுரை தருவர் கேட்டு சொன்னவர் மேல பெற்றாமனிடையே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றைப்பறை கொள்வான். மோட்சம் என்பது கடைசியில், அது அப்புறம் பார்த்துப்போம். முதல்ல பணம் ஈட்ட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், அதற்காக படிக்க வேண்டும். அதனால் படித்தால் அறம் செய்ய வேண்டும், நம்முடைய ஆசைகள் எல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டும், இவ்வுலக ஆசைகளை. அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு. இந்த நாலுக்கும் வழி சொல்லக்கூடியவர் அவர். அதனால் இற்றைப்பர்கள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் நீங்கள் எங்களுக்கு ஆசிரியராக எல்லா பிறவிகளையும் வர வேண்டும், ஏன்னா நல்ல ஆசிரியராக இருக்கிறீர்கள் என்று நம்முடைய ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் நமக்கு நம்முடைய தந்தை முதல்ல எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்று அக்ஷரத்தை ஆ என்பதை நெல்லில் எழுதுவார். அதில் விரலால் நெல்லில் எழுதுவார். முதல்ல பிரணவத்தை எழுதுவாங்க, ஓம் என்று எழுதுவார்கள். அதுக்கப்புறம் ஆ எழுதுவார். இதுதான் பாடசாலை விஜயதசமி அன்று தொடங்கும். விஜயதசமி அன்று அப்படி விஜயதசமி அன்று சரஸ்வதி பூஜைக்கு மறுநாள் விஜயதசமி அன்றைக்கி தான் பள்ளிக்கூடமே ஆரம்பிக்கும். இப்போல்லாம் பள்ளிக்கூடத்தை முன்னாடியே ஆரம்பித்து வருஷம் பூரா படித்து படிக்காமல் இருக்காங்க பசங்க. அப்படி இல்லை, விஜயதசமி ஆரம்பித்து விஜயதசமியில் முடியும். அது விடுமுறையோடு முடியும், நவராத்திரி விடுமுறையோடு முடியும் ஆண்டு. இப்போ கூட இன்னைக்கு வீட்டுக்கு வந்தவங்க சொன்னாங்க, ஆஸ்திரேலியாவில் ஜனவரி 1ஆம் தேதி தான் கல்வி ஆண்டு ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னாங்க. ஆமாம், ஆஸ்திரேலியா. நமக்கு வந்து ஜூன்லேருந்து மேன்னு சொல்கிறாங்க, ஏப்ரல். இங்கே வந்து ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31ஆம் தேதியிலையும் ஆண்டாம், கல்வி ஆண்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கொண்டு, அதனால் இது மார்கழி மாதம்தான் முதல் மாதம் தேவர்களுக்கு. அதனால் காலை வேலை, அதனால் சிற்றஞ்சிறுகாலை எல்லாத்தையும் அதுக்கு சேர்த்து தேவர்களையும் சேர்த்து நாளைக்கு சொல்லுவோம். நாளைக்கு வந்து வங்கக்கடல் இணைந்த மாதவனை கேட்டவனை சுரட்டி என்ற ராகம், சுரட்டி என்ற ராகம், சுரட்டி என்ற ராகம், நல்ல ரட்டி ஒலி ஆரம்பத்திலே சொன்னேன். இன்னைக்கு பாடினது மத்தியமாவதி ராகம். மத்தியமாவதியும் கடைசியில் பாடுவாங்க, சுரட்டியும் கடைசியில் பாடுவாங்க. அதனால் இன்னைக்கு அந்த உனக்கே நாம் ஆட்சியும் முற்றனங்காவர்கள் மாற்றியலும் பாவாய். நாளைக்கு வங்கக்கடல் கடைந்த மாதவனை. வங்கக்கடல் கடைந்த மாதவன் யாருன்னா நம்முடைய ஆச்சாரியன். அது ஆரம்பிச்சு அதனால் வங்கக்கடல் கடைந்து அப்படின்னா சாஸ்திரங்களையெல்லாம் நன்றாக ஆழ படித்து வந்தவர்.
कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। वादिद्विपशुरोभङ्कपञ्चाननपरा श्रीमान् वेङ्कटनाथार्य स्थिरं विजयताम्।